அந்த விஜயா பார்க்க தாம்மா வந்தேனே, அந்த விஜயா நான் தான் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் தான் அந்த விஜயாவா, அப்போ அந்த பூக்கடை அண்ணே அது உங்கள் தானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை இதெல்லாம் ஏது கிடையாது. அப்போ உங்கள் பேரில் தானே இது இருக்குது, அப்போ இது உங்கள் பூக்கடை தானே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. உடனே வணக்கங்க ஏன் வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த பூக்கடைக்குரிய ஓனருன்னு நான் தான் சொல்லுங்கள் அப்படிங்க. இந்த மாதிரி உன் தங்கச்சி அனுப்பிவிட்டாம்மா நீ தானே அது அப்படின்ட்டு அவங்க பேசிடுறாங்க. எவ்வளோம்மா நீ கேட்ட அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. கடைசி அவர் யாருன்னா அவங்க தங்கச்சி அனுப்புனவர் வட்டிக்கு ரூபா வாங்குவான்னு சொன்னாங்க. அவர்கிட்ட தான் வட்டிக்கு ரூபா வாங்குறதுக்காக அவங்க தங்கச்சி அனுப்பியிருக்காங்க. சரின்னு இவங்க எல்லாம் விசாரிச்சிருங்க. உங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட தான் வாங்குவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க, அதே போல் நீ கரெக்டாக கொடுத்துருவீங்களே. கண்டிப்பாக கொடுத்துருவேனே உடனே எவ்வளோமா கேட்டேன் உடனே 20,000 கேட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. இதை வாஸ்து பார்த்து இல்லை சைன் போர்டு வாங்குறாங்க. அவங்களும் வாஸ்து பார்த்து சைன் போட்டுட்டு 20,000 வாங்கிடுறாங்க. அவரும் கிளம்பி போயிறாரு. இதெல்லாம் விஜயை பார்க்குறாங்க. என்ன இவங்கிட்ட போய் வட்டி வாங்கிட்டு இருக்கா, ஏன் இவ கையில் இருக்கிற காசுலாம் போதாதவங்கட்டு ஏய் நில்லு அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க. என்னங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் 500 மாலை ஆர்டர் எடுத்துகிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான